ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில நம்ம வீட்டுக்கு தேவையான சில சமையல் குறிப்புகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த சமையல் குறிப்புகள் சுவையை டேஸ்ட் ஆக்கிறதுக்கு, சாப்பாட்டை வந்து டேஸ்ட் ஆக்கிறதுக்கும், அப்புறம் வந்து நம்மளுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை நம்ம பாதுகாப்பாக கெட்டு போகாமல் வைப்பதற்கு சில டிப்ஸுகள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சில சமையல் டிப்ஸ், நம்ம சமையலுக்கு தேவையான சில டிப்ஸுகளை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நமக்கு நிறைய டிப்ஸ் தேவைப்படும். இதில் வந்து சமையலுக்கு தேவையான சில டிப்ஸுகளை பார்க்கலாம். உலர் திராட்சை, பேரீச்சம்பழத்தை வைக்கும் டப்பாக்களில் ஓரிரு கிராம்புகளை போட்டு வைத்தால் கெடாமல் இருக்கும். நம்ம உலர் திராட்சையெல்லாம் போட்டு வச்சோம்னா அதில் வண்டி பூச்சியெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. பேரிச்சம்பழத்தையும் அதை டப்பாக்கில் போட்டாலும் இதாகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அது கூட வந்து நம்ம 2 கிராம்பு எடுத்து உள்ளே போட்டு வச்சிடணும்னா சமையலுக்கு போட்டு டப்பாவில் போட்டு வச்சோம்னா சமையல் அறையில் அதோட வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அப்படி இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வாங்க நம்ம என்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம் வாங்க. காய்கறிகள் வாடி போய் இருந்தால் தண்ணீரில் எலுமிச்சை பழ சாறு கலந்து காய்கறிகள் சிறிது நேரம் ஊற விட்டு எடுத்தால் பசுமையாகவே இருக்கும். நம்மளுக்கு காய்கறியில் வந்து வாடி போய் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆகணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஒரு குளிர்ந்த தண்ணியில் எலுமிச்சை பழ சாறை ஊற்றி அதில் வந்து காய்கறியை போட்டு கொஞ்சம் வாடின காய்கறியெல்லாம் உள்ளே போட்டு 5 மினிட்ஸ் கடிச்சு எடுத்தோன்னா நல்லா பசுமையாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து காய்கறி பற்றிய விஷயம்தான். இது வந்து நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மாவு வறுத்த ரவையை கலந்து சுட தோசை மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம தோசை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் இதாக தான் வரும். மொறுன்னு வரலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கொஞ்சம் ரவையும் சேர்த்து அது கூட தோசையை மாவை கலந்து ஊற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மொறுன்னு வரும். மொறுன்னு நம்மளுக்கு தோசை சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். சில நேரத்தில் தோசைகள் வந்து மொறுவாக வராது. அதுக்கு வந்து ரவையை கொஞ்சம் சேர்த்து சுட தோசை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மொறு அப்படின்னு வரும். தோசை மாவோட ரவையை சேர்த்து கலந்து தோசை ஊற்றுனோம்னா இந்த மாதிரி சூப்பராக வரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு பிசையும் போது சிறிது பனை வெல்லத்தை காய்ச்சி அதை சேர்த்து மாவை பிசைந்து சாப்பிட்டால் தனி டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம வந்து சிறிது பனை வெல்லத்தையும் காய்ச்சி அதில் சேர்த்து மாவோடு சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்டால் தனி டேஸ்ட்டாகவே இருக்கும். இது வந்து கூட கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்ம அதை அடிக்கடி சப்பாத்தி வந்து போடுவோம். அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து சப்பாத்தி மாவோட டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகுமா, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெய் போன்றவற்றை கெட்டியாக இருக்கும் பொழுது பாத்திரத்தில் இருந்து எடுப்பதற்கு சிரமமாக இருக்கும். ஸ்பூனை சூடாக்கி கொண்டு எடுத்தால் சுலபமாக இருக்கும். அது கரெக்டு தான். இது வந்து டால்டா மட்டும் நெய்யை நம்ம எடுக்கும்போது கெட்டியாக இருக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இது ஒரு நல்ல டிப்ஸ் தாங்க. நம்ம வந்து கரண்டியை கொஞ்சம் சூடாக்கிக்கிட்டு உள்ளே விட்டு எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இது வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு டிப்ஸ் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெதுவெதுப்பாக இருந்தால்தான் தயிர் நன்கு உறையும். சூடாகவோ அல்லது ஆறியதாகவோ இருந்தால் தயிர் வந்து உறையாது. பாலுக்கு நம்ம உரை ஊற்றி வைக்கிற போது பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான சூட்டில் உரை ஊற்றி வச்சாதான் வந்து தயிர் வந்து நன்றாக உறையுமா. சூடாகவோ அல்லது ரொம்ப ஆறுனாலும் நல்லாவே இருக்காதா. அதனால் வெதுவெதுப்பான சூட்டில் வந்து நம்ம உரை ஊற்றி வச்சோம்னா நல்ல தயிர், கெட்டியான தயிர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தான் தயிர் வந்து உரை ஊற்றினோம்னா நம்மளுக்கு நிறைய தயிர் வந்து கெட்டியாகவும் நல்ல உரையவும் சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க.
இந்த வீடியோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம் தயார் செய்யும்போது கொஞ்சம் பொட்டுக்கடலை வறுத்து கொட்டினால் சுவையாகவே இருக்கும். நம்ம வந்து தேங்காய் சாதமும் எலுமிச்சை சாதமும் தயார் செய்யும்போது பொட்டுக்கடலையை வறுத்து கொஞ்சம் உள்ளே போட்டு செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்மளாம் நிலக்கடலை பருப்புலாம் ட்ரை பண்ணுவோம். இதில் பொட்டுக்கடலையும் போட்டு கொஞ்சம் வறுத்து போட்டு ட்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து டேஸ்ட் அதிகமாக்கிறதுக்கு தான் இந்த சமையல் குரூப்பெல்லாம். அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு. பஜ்ஜி செய்யும்போது கடலை மாவு, அரிசி மாவு ஒரு பங்கு, மைதா மாவு சேர்த்தால் பஜ்ஜி சுவையாகவே இருக்கும். பஜ்ஜியை வந்து எப்படி சுவையாக மாற்றுவதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஒரு பங்கு, மைதா மாவை கொஞ்சம் ஒரு கை சேர்த்தா பஜ்ஜி மாவு வந்து ரொம்ப சுவையாகவே இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பற்றி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். வத்தக்குழம்பை தாளிக்கும் பொழுது ஆரஞ்சு பழத்தோலை சேர்த்து கொண்டால் நல்ல சுவையாகவே இருக்கும். நம்ம வந்து வத்தக்குழம்பு தாளிக்கும் போது ஆரஞ்சு பழத்தோலை சேர்த்து கொண்டால் நல்ல சுவையுடன் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான டிப்ஸாக தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிகிட்ருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குறிப்புகள் எல்லாமே நம்மளோட சமையலை வந்து டேஸ்ட்டாகவும் கெட்டு போகாமலும் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த சமையல் டிப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி வீடியோஸை நம்ம வந்து போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸை மறுபடியும் போட்டு விட முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது மூலமாக தான் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலம் தான் இந்த டிப்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டு விட முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சமையல் டிப்ஸுகள் வந்து தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்களுக்கும் நாங்களும் ஷேர் பண்ண முடியும். அதனால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் பற்றி இது மூலமாக தான் தெரிஞ்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.